என் அன்புக்குரியவர்களே, அதான் நான் சொன்னேன், தேன் வேற கண்மலை தேன் வேற. தேவனை பற்றி பேசுற எல்லாமே தேன். உபவாசத்தை பத்தி பேசு, பரிசுத்தத்தை பத்தி பேசு, கீழ்ப்படிதலை பத்தி பேசு, நீதியை பத்தி பேசு, எதை வேணாலும் பேசு, அதெல்லாம் தேன். ஆனா சிலுவையில இயேசு செஞ்சதை பேசுனீனா அது கண்மலை தேன். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம். தொடர்ந்து புதிய யுகம் என்கிற தலைப்பிலே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நீதிமானின் ஆசீர்வாதங்கள், நீதிமானின் குணநலன்கள், ஒரு நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம், நீதிமான்கள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க, அதை பார்த்துக்குவோம். ஆமேன். இப்போ நீங்களாம் நீதிமான், ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். இப்போ நீதிமான், எப்படி நீதிமானா நீங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. இரண்டே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கு இருக்கிற விசுவாசம் தேவன் மீது இருக்கிற விசுவாசம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். தேவன் மீது இருக்கிற விசுவாசம், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்பு உள்ளவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், தேவன் அன்பினால் அணைக்கிறவர், மனதுருக்கமுடையவர். இது எல்லாம் பிதாவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம். ஆனால் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேறு. அது என்னவென்றால், நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பெயருக்கு சிலுவையிலே செய்து முடித்தவர், என் பாவங்கள் என்னை விடுதலையாக்கினவர், என் சாபங்கள் என்னை விடுதலையாக்கினவர், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கினவர், என்னை நித்திய ஜீவனுக்கு எனக்கு தரும் பொருட்டு மரணத்தை அவர் ருசி பார்த்தவர். இவர் மூலமாக நான் அவரை அடைகிறேன். இதை இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். ரெண்டு விசுவாசம் இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு சொன்னார், தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அதான் நான் சொன்னேன், தேன் வேற கண்மலை தேன் வேற. தேவனை பற்றி பேசுற எல்லாமே தேன். உபவாசத்தை பத்தி பேசு, பரிசுத்தத்தை பத்தி பேசு, கீழ்ப்படிதலை பத்தி பேசு, அடுத்து நீதியை பத்தி எதை வேணாலும் பேசு, அதெல்லாம் தேனு. ஆனா சிலுவையில இயேசு செஞ்சதை பேசுனீனா அது கண்மலை தேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஆகவே இந்த வருஷமெல்லாம் உங்களை கண்மலை தேன்ல திருப்தி ஆக்குவார் கர்த்தர். கர்த்தர் சொன்னார், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலை தேன். கை தட்டுங்க அவருக்கு. உன்னை நிரப்புவேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென்.